பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மாம்ச சிந்தை ஆவின் சிந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாம்ச சிந்தை என்றால் என்ன? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. மாம்ச சிந்தை மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது. மாம்ச சிந்தையின்படி நடக்கிறவர்கள் நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பை காண்பார்கள். இப்பொழுது நீங்கள் ஏதாவது பிரச்சனை அல்லது பலவீனங்களோ வந்தால் அப்போது நீங்கள் ஆவியின்படி யோசிக்காமல் சரீரத்தின்படி யோசிப்பீர்கள். எப்படி தெரியுமா? என்னுடைய சரீரம் என்ன ஆகுமோ, மேலும் மேலும் என்னுடைய பலவீனங்கள் அதிகமாகிறதே, நான் இறந்து போய் விடுவேனோ, என் சரீரத்தில் இப்படியே இருந்தால் என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தன்னுடைய சரீரத்துக்குரிய நினைவுகள் தான் மாம்ச சிந்தை. இதுதான் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. ஆவின் சிந்தை என்றால் என்ன? ஆவின் சிந்தை நம் எல்லாருக்கும் ஜீவனா இருக்கிறது. நம் எல்லாருக்கும் சரீரத்தில் அநேக பாடுகள் உள்ளது. ஆனால் அதை காரணமாக வைத்து நம்முடைய சரீரத்தை குறித்து நாமே முடிவெடுக்க கூடாது. நமக்கு சரீரத்தில் தான் அநேக பிரச்சனைகள், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளதுதான். நம்முடைய ஆவியின் சிந்தைகளால், நம் வார்த்தைகளால் எனக்கு எதுவும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன், தேவன் என்னை குணமாக்குவார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வேண்டும். நாம் மாம்ச சிந்தையின்படி நடவாமல் ஆவியின் சிந்தையின்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியின் சிந்தையின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். மாம்ச சிந்தையை அழித்துவிட்டு ஆவியின் சிந்தையின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் காண்பார்கள். ஆமேன்.